ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். காத்தால ஏய்ச்ச உடனே குழந்தைங்களுக்கு தேவையான டிஃபன் தான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. கோதுமை மாவு, கொஞ்சமாக வீட்டில் எப்போவுமே இருக்கிற தோசை மாவு, 2 முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக அழகாக ஊற்றி அது மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக ஹனி, உங்கள் வீட்டில் எந்த தேன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேனை லைட்டாக போட்டு இது ஒன்றா வைக்கக்கூடாது, 3 அடுக்கு வச்சு செய்யணும். அப்போ தான் அது கட் பண்ணும்போது நமக்கு கேக் மாதிரி கிடைக்கும். அதனால் பசங்களுக்கு இது 2 பேருக்குமே இது பாதி பாதி கட் பண்ணினேன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்பவே இஷ்டம் அவங்களுக்கு. அதனால் ஈஸியாக செய்கிற டிஃபன் தான் எப்போவுமே காத்தாலையில் செய்வேன். குழந்தைங்களுக்கு குடிச்சிட்டு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட், கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூடவே சேர்த்து அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்கள எல்லாரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மாதாக்கு பூஜை செய்யலாம். மெயின் எங்களோட ப்ரேயரு செய்யலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பசங்களாம் அனுப்பிட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஒன்று டைம் கிடைக்கிது இல்லைங்களா? அண்ட் டைம் கிடைக்கிற வேலையில் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்க முடியும், எவ்வளோ நாள் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கடவுளுக்கு இந்த நாள் வரைக்கும் பசி பட்டினி இல்லாமல் துணி நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கடவுள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை நான் தாண்டி வந்திருந்தாலும், எவ்வளோ துன்பங்களை நான் தாண்டி வந்திருந்தாலும், பசியாக பட்னியாக நான் தாண்டி வந்திருந்தாலும், போட துணி இல்லாமல் நான் கடந்து வந்திருந்தாலும், இந்த நாள் வரையிலும் கடவுள் என்னை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. மிராக்கிள்ன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கும். அது சில பேர் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, அது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்குவேன். இன்றைக்கி நான் பேச போகிற வார்த்தை பிள்ளைகள், குழந்தைங்க. பேச்சுலராக நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். யாரோட லைஃப்பில் எடுத்து பேச வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே ரொம்ப கஷ்டங்களை தாண்டி குழந்த பிறந்து அவங்கள கண்ணிலே வச்சு வளர்த்து, நாளைக்கு அவங்க பெருசாகிட்ட பிறகு அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற ஸ்டேஜ் நிற்கும். நம்மளும் கடந்து வருவோம். கல்யாணம் ஆயிடுச்சு, என் குழந்தை, என் புருஷன், என் பையன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிறத வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 15 வயசு வரையிலும் 15, 14 வயசு வரைக்கும் நம்மளால் பசங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சு வளர்க்கலாம். 15 வயசு தாண்டும் போதும் நம்மளை சில கொஸ்டினுக்கும் அவங்க நம்மளை கேட்குவாங்க. அது எப்படி கேட்குவாங்கன்னா, நீ மட்டும் எங்கேயோ போயிட்டு வர, எங்களை கூட்டின்னு போகிறதில்ல, நீ டேடி மட்டும் போகிறீங்கோ, என்னை கூட்டின்னு போகிறதில்ல. அதுக்கோசரம் எங்கே போனாலும் கூட்டின்னு போகிற வயசு 15 வயசு கிடையாது, 18 வயசு கிடையாது. எங்கே போனாலும் ஒரு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆண் பிள்ளைகள் எப்படி வேணாலும் உலகத்தில் வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. பெண் பிள்ளைகளை கடவுளை அப்படி படிக்கலை. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பையன் உலகத்தை எப்படியாவது பூந்து வந்துடுவான், ஆனால் பொண்ணால் முடியாதுன்னு. அது சில விஷயத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லா விஷயத்துக்குமே கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் வீட்டில் நடந்த ஒரு வார்த்தைகள், நம்ம பசங்களுக்காகவே வாழ்ந்துருக்கோம். எந்த குடும்பத்துக்கிட்டே போக மாட்டோம், யார்கிட்டே பேச மாட்டோம், யார்கிட்டே கொல்ல மாட்டோம், யார் வீட்டு வாசலே போக மாட்டோம். பசங்களுக்காக நம்ம வாழ்ந்துருக்குவோம். ஏன்னா இந்த வார்த்தைங்க என் காதில் படும்போதோ, நான் எங்கள் பொண்ணுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, காக்கா அது குட்டிகளை எப்படி வளர்க்குது? குட்டி போட்ட உடனே வா என் கூட சொல்லிட்டு தூக்கின்னு சுற்றுதா? கிடையாது. அதுங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்.
அந்த கூட்டிலே வச்சு 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 இந்த காக்கா போயிட்டு ஓடி போய் எங்கே சாப்பாடு கிடைக்குது, எங்கே தான் குஞ்சுங்களுக்கு வந்து உணவு கிடைக்குது சொல்லிட்டு தேடி 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 தான் குட்டிங்களுக்கு கொண்டு வந்து ஊட்டுறா. அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது ஆளாகி அதுக்கு ரெக்கம் முளைச்சி அதுக்கப்புறம் தான் காக்கா பறக்கும். அதுக்கோசரம் ரெக்கம் வந்தோடனெல்லாம் காக்கா பறக்காது. இப்போ உனக்கு 15 இயர்ஸ், இப்போவே உனக்கு கூட்டுன்னு சுற்றணும்லாம் அவசியம் கிடையாது. சின்ன வயசில் கூட்டுன்னு சுற்றி இருக்குவோம். அப்போ உங்களுக்கு அறியாத வயசு, கண்டிப்பாக உங்களை பிக்சர் கூட்டுன்னு போயிருக்கிறேன், சொந்தக்காரங்க வீட்டுங்களுக்கு கூட்டுன்னு போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஊருங்களுக்கு கூட்டுன்னு போயிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து உங்களை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குற வயசு 15 இயர்ஸ் 18 இயர்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வச்சு பெண் பிள்ளைகளை வளர்க்குற வயசு. நல்லது கெட்டது வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குற வயசு. அதனால் நான் என்னன்றேன்னா, குழந்தைங்கள நம்ம வளர்க்கும் போது நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறத விட எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்மளோ பக்கத்து வீட்டுக்கார உட்காந்து பேசின்னுக்கிறோம்னா அந்த இடத்துல வந்து அந்த பெண் குழந்தை இருக்கக்கூடாது. இப்போ அவங்க ஏதோ ஒரு மனசு கஷ்டம் போட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நம்ம பொண்ணு அங்கே உட்காந்துன்னு இருக்குவா, இல்லை உட்காந்து படிச்சுன்னு இருக்குவா, இல்லை ஃபோன் நோண்டின்னு இருக்குவா. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒன்று நம்ம கிளம்பி வெளியே போகணும். அப்படி இல்லையா அவங்கள வந்து உள்ளே போய் படின்னு சொல்லணும். சரி, ஒரு ரூமுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம தான் பேரண்ட்ஸாக வெளியே போயிடணும். ஏன்னா அவங்க ஏதோ மனசு கஷ்டத்துக்காக நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. அந்த விஷயம் வந்து பசங்க காதில் விழும். டக்குன்னு வந்து அந்த வீட்டில் அப்படி நடந்துச்சா மம்மின்னு பசங்க வந்து புரிஞ்சுக்கிற வயசு 14 to 15 இயர்ஸ். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களை வந்து பெண் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும்னா, ஸ்கூலுக்கு போகிற இப்போ நான் வந்து வீட்டிலே இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து கிட்டத்தட்ட எங்கள் பொண்ணை வந்து ஒரு 13 கூட கிடையாது, 12 வயசு வரைக்கும் கூட்டின்னு வந்திருந்தாங்க. 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தினால அவங்க வந்து அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட போயிட்ட பிறகு எங்கள் குழந்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்யணும், நீங்கள் வர்றதுக்குள்ளேயோ வீடு சுத்தமாக்கணும், நீங்கள் வர்றதுக்குள்ளேயோ சாப்பாடு குழம்பு ரெடியாக்கணும், நீங்கள் வர்றதுக்குள்ளேயோ உங்களுக்கு தேவையான துணிங்கெல்லாம் எடுத்து வைக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்தோன்னே ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்களுக்கு நான் தரணும். அதனால் வந்து எங்களுடைய பொண்ணுடைய ஸ்கூல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிடலாம். தலையை கீழே போட்டியா ஸ்கூலுக்கு போய் நேராக போய் ஸ்கூலில் போய் சேரு. ஸ்கூலில் எல்லாம் ஆச்சா முடிச்சா ஃப்ரெண்டுங்கிட்ட பேசினியா தலை கீழே போட்டியா நேராக வந்து வீட்டுக்கு வந்துடு. நான் வந்து உன் கூட வந்துன்னு போயின்னு இருக்க முடியாதுன்னு ஒரு 12 இயர்ஸில் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து 15 இயர்ஸ். 15 இயர்ஸாக அவள் போகிறா வரா, சடனாக நான் போயிடுவேன். அது சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வாட்ச் பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுங்க, பசங்க மேலே ஒரு சந்தேகம்னு வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துரும். அதனால பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி வளருங்க, அவ்வளோதான் நம்மளால் முடியும். இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி தான் நம்மளால் வளர்க்க முடியும். நம்ம எப்போவுமே அவங்க கூடவே இருந்துட்டா நம்ம லைஃப் நம்ம எப்போ வாழ்கிறது. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ ஒரு 100ல் 75% கஷ்டப்பட்டு ஒரு 25% நான் ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் இப்போ 40 நான் தாண்டிட்டேன். இதுக்கப்புறமும் அவங்க பின்னாடி நம்மளால் ஓட முடியாது. நல்லது கெட்டது நம்ம பாருங்கள், உலகத்தில் பர்மனெண்ட்டாக அப்படியே நம்ம வாழ போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போயிடத்தான் போகிறோம். அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு நம்ம எது நினச்சாலும் நம்ம வர திரும்பவும் முடியாது. ஏன்னா செத்த பிறகு 40 நாள் காரியம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து செத்த நாளுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு யார் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற லைஃப்பை பேரண்ட்ஸாக நம்ம நெஞ்சது சாப்பிட்லாம், நல்லபடியாக தூங்கலாம், நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணுங்க. பசங்கன்றதுக்காக பசங்களுக்காக நம்ம லைஃப் போயிடுச்சு. என்னோடய லைஃப்பை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, என்னோடய லைஃபே போயிடுச்சு. திரும்பி பார்த்தா என் பின்னாடி யாருமே இல்லை. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனால் பசங்க பார்க்குவாங்கன்றது கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்து பசங்க வந்து அப்படி இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று, இப்போ நானே எங்கள் அம்மா நாங்கள் பேசாமல் இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று, எங்கள் தங்கச்சிங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா, எங்கள் அண்ணாக்கு ஏதாச்சும் ஒன்றுனா ஓடி போய் பார்த்துருவேன். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்ன சொல்கிறாங்களே ஸ்டைல் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்டைலுக்காக ஒரு நாமக்கறத்துக்காக போய் பார்க்குறவங்களும் உண்டு. ஐயோ எங்கள் அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்ச காலெல்லாம் அப்போது. இப்போல்லாம் சாவு எடுக்கிற சமயத்தில் போகலாம், சாவு வந்து கல்லறைக்கு வந்துடும் இல்லை, அப்போ போய் போகலான்ற சில பேரும் இருக்காங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைங்கள நம்ம பொட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப நல்லது, ரொம்ப கெட்டது. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, நீ தான் முகம் பார்க்கணும். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, நீ தான் எல்லாமே செய்யணும். நம்ம பொட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். ஏன்னா, ஆம்பள பிள்ளைங்க வந்து கை கட்டி தான் நிக்குவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா, கை கட்டி தான் நிக்குவாங்க. அது அவங்க அப்பாக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, ஆம்பள பிள்ளைங்க கண்டிப்பா பார்க்குவாங்க. நம்மளுடைய பொட்ட புள்ளைங்கள நம்ப வந்து உஷாரா வளர்க்கணும். பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாயிலேருந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டமான வார்த்தை வந்தாலும் அதை நம்ம தாங்கிக்கணும். 14, 15, 16 இயர்ஸ்க்கு மேல அவங்க நம்மள கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற டைம் வரும்போதோ, நம்ம அந்த சமயத்தில பசங்கள வந்து விடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லது, கெட்டது எல்லாம் சொல்லிக் குடுத்து வளர்க்கலாம். நம்ம போயிட்ட பிறகு நம்ம பசங்களுக்கு யார் சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்கோ? எங்க அப்பா, அம்மா எப்படி கஷ்டத்துல வளர்ந்தாங்களோ, அதே மாரி தான் ஃப்ரெண்ட் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா, அம்மா கஷ்டப்படும்போது, எங்க அப்பா, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், இருக்கிற சாப்பாட சாப்பிட்டுக்குவேன். இருக்கிற துணிய போட்டுக்குவேன். வேலை மேல எங்க அம்மா வேலை மேல குடுக்குற துணிய போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வளர்ந்தேன் 13, 14 வருஷமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை எடுக்க எங்க அம்மாவுடைய புடவையில வந்து எங்களுக்கு ஃப்ராக் தைச்சு போட்டு, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு, அப்போ எங்கள அவங்க வந்து நல்லா வளர்த்தாங்க. குழந்தையா இருக்கும்போதெல்லாம் என்ன நம்ம போடுறது ஒரு 6, 7 வயசு கூட நம்மளுக்கு புத்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புத்தி இல்லாதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா, அம்மா எங்கள எப்படி வளர்த்தாங்களோ, அதே மாரி எங்க புள்ளைங்கள வளர்க்கணும்னு நம்ம நெனச்சாலும் முடிய மாட்டேன்து. அதனால கஷ்டம் இருந்துச்சு. அதனால அவங்க அப்படி வளர்த்தாங்க. இப்ப அப்படி கிடையாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்காகவே தனியா ஒரு வேலை செய்யணும். தனியா ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ்க்கோ, இல்ல சாப்பாட்டுக்கோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா யார் யார் வீட்ல பொட்ட புள்ளைங்கள வச்சு நீங்க மெயின்டெயின் பண்றீங்களோ, கண்டிப்பா அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப உஷாரா பார்த்துக்கோங்க. ஒரு வார்த்தை, 2 வார்த்தை மனசு கஷ்டமா பேசிட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்கோ. இல்ல நல்லது கெட்டது எடுத்து சொல்லி, பசங்க இப்படி தான் வளரணும். இன்னைக்கு இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். நாளைக்கு நீங்க எங்கள பார்க்காம எங்கள இட்டுன்னு எங்கனா ஹாஸ்டல்ல விட்டுடுவீங்களா? ஏன்னா என்னோட ஸ்டேஜ் அது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 40 வயசு ஆயிட்ட பிறகு பசங்களோட நடவடிக்கை ஒண்ணொண்ணும் நான் பார்த்துன்னு தான் வந்துன்னுக்கிறேன். நம்ம பசங்கள நம்மள எப்படி டேக் கேர் எடுத்துக்கிறாங்கோ, இப்ப பாருங்க ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டி அனுப்புறோம். அவங்க நினைக்குவாங்களா, ஐயோ! மம்மி சாப்பிட்டுருக்காங்களா? மம்மி சாப்பிட்டாங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினைக்குவோம், குடுத்து அனுப்பிச்ச சாப்பாட சாப்பிட்டாளா? இல்ல ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்குனா தான தர்மம் பண்ணிட்டாளா? இல்ல ஃப்ரெண்டுங்களுக்கு குடுத்துட்டாளா? அப்படின்னு நம்ம யோசிக்குவோம். ஆனா, அவங்க வந்து நம்மள யோசிக்க மாட்டாங்க. 100ல ஒரு 10 குழந்தை வந்து நல்ல குழந்தைங்களா இருக்கும். நம்ம மேல உயிரே வச்சுன்னு இருக்கும். சரி மம்மி என்ன பண்ணுக்குறாங்க? மம்மி சாப்பிட்டாங்களா? இப்போ ஒரு என்னுடைய விஷயத்துல கால்ல ஒரு பேண்டேட் போட்டு நான் வேலை செஞ்சிருந்தாலும் எங்க பசங்க அத பாக்குவாங்க வசி. "ஏன் மம்மி உனக்கு கால் நோவா?" அப்படி கேட்கவே மாட்டாங்க. கைக்கு பேண்ட் கட்டின்னு நானு வலிக்கு ஒரு தைலம் தேய்ச்சிருந்தேன்னா கூட, "ஏன் மம்மி கை வலிக்குதான்னு?" கேட்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த காலத்து பசங்க அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்பலாம் கொஞ்ச நேரம் அம்மா கம்பளி போட்டுன்னு படுத்துக்குனா கூட, "ஏன் மம்மி என்ன ஆயிடுச்சு? ஜுரம் அடிக்குதா மம்மி? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? மாத்திரை வாங்கி தரலாமா?" அது சின்ன வயசுல அறியாத வயசுல நம்ம பேசியிருப்போம். ஆனா, இந்த காலத்து பசங்க நம்மகிட்ட வந்து, "உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு நல்லா இருக்குதா உடம்பு?" அப்படி கேட்கவே மாட்டாங்க. "என்ன மம்மி செஞ்ச? ஏன் மம்மி பத்துன்னுக்குற?" அப்படிதான் கேட்குவாங்க. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா? இப்பவே நல்லது, கெட்டது, மம்மிக்கு இப்படி உடம்பு சரியில்லாத ஆகும். மம்மிக்கு சடனா ஏதாச்சும் ஒண்ணு ஆகும். சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன் அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது. மெயின் வந்து பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.